எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவி, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவி நம்ம பேசிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நல்லா தெரியும். ட்ரம்ப் குதறி வச்சிருக்கிறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவிலிருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஒன்று வந்து 500% டேரிஃப் போடுவேன்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. பட் வந்து இந்த தடவை அது இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லை இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், அது வெறுமன வார்னிங்காக பார்க்கல, வெறுமன ஒரு ஸ்பெகுலேட்டிவாக பார்க்கல. இந்த ஆள் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவருடைய ரீசெண்டான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து அவர் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம வெறுமன தடாலடியாக இறங்கி ஏதோ ஒன்று பண்ணா போதும்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் ட்ரம்ப். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த 500% டாரிஃப் நான் போடுறேன் அப்படின்னு ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய இந்த வார்னிங் இருக்கு இல்லையா, இந்த வார்னிங்கை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சும்மா அசால்ட்டா போட மாட்டா, சும்மா பேசதான் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. இன்வெஸ்டர்ஸும் அதை அப்படி எடுத்துக்கல. அது இந்த மார்க்கெட்லயும் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது, இந்த டாரிஃபை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்தியா வந்து ஆயில ரஷ்யாட்ட இருந்து வாங்குறேன்னு சொல்லுது. ஆனா வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டா நம்ம நேத்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ளூம்பர்க் வந்து ஒரு ஆர்டிகலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரஷ்யாவிலிருந்து 3 ஆயில் டேங்கர்கள்ல, அதாவது 3 கப்பல்கள்ல ஆயில் வந்தது அப்படின்னு. பட் ரிலையன்ஸ் வந்து அதை மறுத்துச்சு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஸ்டாக்கை நிறைய பேர் ஷார்ட் பண்ணி ரிலையன்ஸ் ஸ்டாக் 5% வரைக்கும் விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ பட் ட்ரம்ப் வந்து அது உண்மையாலுமே ரிலையன்ஸ் அந்த ஆயில் வாங்குனதான் நினைக்கிறார். அது மட்டும் கிடையாது. தொடர்ந்து ரஷ்யாவிட்ட இருந்து கண்ணுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்தியா ஆயில் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் நம்புறாரு. ஸோ அதனால தான் அவர் இந்த வார்னிங்கை இஷ்யூ பண்ணியிருக்காரு. தட் ரஷ்யாவோட முழு ஆயில் பர்ச்சேஸையும் இந்தியா நிறுத்தணும், இல்லைன்னா 500% வரைக்கும் டாரிஃபை கொண்டு போவேன் அப்படிங்கிற இந்த வார்னிங். இது வெறும் ஸ்பெகுலேட்டிவ் வார்னிங்காக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இப்போ பரவலாக இருக்கு. ஒன்று, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யுஎஸ் எம்பசி வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய விசா வந்து வெறும் ஒரு ப்ரிவிலேஜ் தான், அது வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தாங்க யுஎஸ் எம்பசி வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ நிறையா விஷயங்களில் இப்போ வந்து இந்தியாவை நெருக்கிறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஆயில் விஷயங்களில் என்னன்னா, ட்ரம்ப்புக்கு ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக இந்தியா வந்து ரஷ்யா அல்லது சைனா பக்கம் மூவ் ஆயிடக்கூடாது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கிட்ட இருந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவையும் தடுத்து நிறுத்தணும், ஆயில் பர்ச்சேஸையும் தடுத்து நிறுத்தணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழ்நிலையில ட்ரம்ப் இந்தியாவை கையாண்டுகிட்டு இருக்காரு. இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு ட்ரம்ப் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த டாரிஃபும் யுஎஸ் இந்தியா டீலும் இன்னும் சைன் பண்ணாமையே வச்சுக்கிட்டு இருக்கிறதும். இது எப்படின்னா, ஒரு வாத்தியார் கையில் இருக்கக்கூடிய குச்சி மாதிரி ட்ரம்ப் இதை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு ஒரு வாத்தியார் வந்து குச்சியால் ஸ்டூடெண்ட் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோம்ஒர்க் பண்ணல ஏதோ ஒரு காரணத்தினால குச்சியால் அடிச்சிட்டாருன்னா இவ்வளோதான் அடியா அப்படின்னு ஆயிரும். அதுக்கப்புறம் 2 அடி தானே, இந்த இந்த வாத்தியாருக்கு பீரியடுக்கு ஹோம்ஒர்க் பண்ணாமையே போகலாம் அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்கும். பட் சில நேரங்களில் வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா அடிக்கவே மாட்டார். அடிச்சிருவோங்கிற பயத்திலேயே வச்சிருப்பார். அடிச்சிட்டாருன்னா பெருசா இருக்குமோ, அடிச்சிட்டாருன்னா ரொம்ப வலிக்குமோ, அந்த பயம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். வலியை காட்டிலும் பயம் அப்படிங்கிறது பயங்கரமா வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி இது வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் ட்ரம்ப் இந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீலை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாம 500% டாரிஃபை போடாம உட்கார்ந்துட்டு இருக்கிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு வாத்தியார் கையில் இருக்க குச்சியை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நாடா தெரியல. நாடு இல்லை, அந்த மாதிரியான வாதமும் இங்க வைக்கல. ஸோ இந்த விஷயங்களுக்காக இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க நிறுத்திட்டோ, இல்ல யுஎஸ்டிலுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோ இந்த டீலை சைன் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள என்னால் போக முடியல. அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த டீல் இப்போதைக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் தெரியுது. ரொம்ப நாள் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தா. எனிவே இது இப்போ நான் சொல்றது கூட ஒரு ஸ்பெகுலேட்டிவ் தான். அதாவது ஒரு செஸ் போர்டில் இங்கே நடக்கிற மூவியும் வச்சுக்கிட்டு இங்கே நடக்கிற மூவியும் வச்சுக்கிட்டு அடுத்த மூவ் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேட்டிவ் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடியதும் கூட. அடுத்தது இந்தியா என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் தான். தட் மீன்ஸ் இந்த ட்ரேட் டீலை அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காமல் இந்தியாவும் தள்ளி போட்டுட்டே போகும். ட்ரம்ப்பும் தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பார். 500% டேரிஃப் ஒரு கட்டத்தில் 500% டேரிஃபை
விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ட்ரம்ப்பை பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அது இன்வெஸ்டர்ஸும் பிலீவ் பண்றாங்க. பட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அலோவ் பண்ணி இந்த டாரிஃப் டீல சைன் பண்றதுக்கு இந்தியாவும் விரும்பாது. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். இந்த சூழ்நிலையினால தான் தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வந்து வெளிய போயிட்டு இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்லருந்து. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அவங்க மெட்டல் இண்டஸ்ட்ரியிலருந்து பெரிய அளவுல வெளிய போனத பார்த்தோம். ஆக்சுவலா மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும் அது ஆல்ரெடி நல்லா ரேலியா இருந்தது. கோல்டு, சில்வருடைய, காப்பருடைய ரேலியினால மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவுல ரேலியா இருந்துச்சு. நெறைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ல அது ஓவர் பிளாட் லெவல்ல தான் இருந்துச்சு. ஸோ, இன்னைக்கு அதிலிருந்து பெரிய லெவல்ல ப்ராஃபிட் புக் பண்ணப்பட்டத பார்த்தோம். கிட்டத்தட்ட 2025 ஒரு 1 1/2 வருஷத்துல ஒரு மெட்டல் என்ற இண்டெக்ஸ் வந்து பெரிய அளவுல ஃபால் ஆனது அப்படிங்கிறது இன்னைக்கு தான். ஸோ, எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வெளிய போயிட்டு இருக்கிற வரைக்கும் ருப்பிய ஸ்டேபிளாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட நெறைய நாள் பேசியாச்சு. 90க்கு கீழ நெறையா தடவ அ ருப்பிய கீழ கொண்டு வந்தோம். மறுபடியும் ருப்பி வீக் ஆயி 90க்கு மேலேயே போய் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட 90க்கு மேல தான் போய் ருப்பி க்ளோஸ் ஆயிருக்கு. 89க்கு கீழ கொண்டு வராம ருப்பி ஸ்ட்ராங் ஆகுறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லாத விஷயம். ஸோ, ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும். யுஎஸ் இந்தியா டீல் அதுக்கு சைன் ஆகணும். அதுக்கு அ ஆ ஆ ரஷ்யன் ஆயில் இந்தியா நிறுத்துமானா, அது நம்மளுடைய கொள்கை பிரச்சனை. அது நிறுத்துறதுக்கான எனக்கு பாசிபிலிட்டீஸ் அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதுக்கான பாசிபிள் இல்லைன்னு தான் நெனைக்கிறேன். ஓகே. ஆல்ரெடி நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வாங்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்றது தான் ட்ரம்ப்போட குற்றச்சாட்டும். ட்ரம்ப் 500% டாரிஃப் போடுறதுக்கு யோசிப்பாரா? அ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா, எஸ். ட்ரம்ப பொறுத்தவரைக்கும் 500% பின்விளைவுகளெல்லாம் யோசிக்கிற மாரி ஆள் தெரியல. ஸோ, அவர் டாரிஃப் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ, காம்ப்ளிகேட்டடா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாம் ஆயி தான் நிக்குது. இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்தில இந்தியாவ மறுபடியும் ரஷ்யா அண்ட் சைனா கூட சேர்த்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா, ரஷ்யாவோடைய ஆயில் டேங்கர வெனிசுலா பக்கத்தால இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நகர விடாம தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க யுஎஸ் உடைய ஆர்மி. ஆ ரஷ்யாவுடைய ஆயில. இது இப்படியே போச்சுன்னா, அங்கே எஸ்கலேட் ஆகும். ஆல்ரெடி சைனா கூட பிரச்சனை பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைனா கிட்டத்தட்ட அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அ அதையும் நம்ம பார்க்க முடியுது. 2வது இந்தியா வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணியிருக்கு. அதாவது ரிப்போர்ட்னா இன்னும் அமலுக்கு வரல. பட் கன்சிடரேஷன் இருக்கு. சைனா கவர்ன்மென்ட்ட டைரக்ட்டா இந்தியன் அ டெண்டர்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்றது. சைனா இண்டஸ்ட்ரீஸ்ல. இதனால தான் கேப்பிட்டல் குட்ஸோட ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுல இறங்குச்சு. ஸோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டே பெரிய அளவுல நடக்குது. இது பத்தாதுன்னு ட்ரம்ப் வந்து அடுத்த வாரம் டென்மார்க் அபிஷியல்ஸோட அஃபிஷியலா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யுஎஸ் உடைய ஸ்டேட் செக்ரட்டரி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பேசுறாரு. எதுக்கு? இந்த கிரீன்லாண்ட் எங்களுக்கு விலை குடுத்துருங்கங்குது. கிரீன்லாண்ட் அப்படிங்கிறது டென்மார்க்கோட ப்ராப்பர்ட்டி. டென்மார்க்கோட ஆளுமைக்குள்ள இருக்கக்கூடியது. ஸோ, அடுத்த வாரம் அஃபிஷியல் மீட்டிங் வந்து யுஎஸ் சார்புல செட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ, யுஎஸ் கவர்ன்மென்ட் வந்து இதுல தெளிவா ட்ரம்ப்போடைய பாயிண்ட்ட சொல்லிட்டாங்க. எய்தர் நாங்க அதை விலைக்கு வாங்கிக்கிறோம். இல்லைன்னா மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிய எடுக்கறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம். ஒண்ணு நீ எனக்கு விலைக்கு குடுத்துட்டு போ. இல்லைன்னா நானே வந்து தூக்கிட்டு போயிருவேன் அப்படிங்கிற ரேஞ்சில தான் இந்த டென்மார்க் இஷ்யூல ட்ரம்ப் கையாளுறாரு. ஸோ, இந்த கிரீன்லாண்ட விலைக்கு கேட்டு அ பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு அஃபிஷியலா அத பத்தி பேச அடுத்த வாரம் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்ல நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வருது. யுஎஸ்ல. இந்த டாரிஃப் ட்ரம்ப் போடுறதெல்லாம் செல்லுமா? செல்லாதா? அப்படின்னு. எனக்கு என்னமோ அது எப்படி வந்தாலும் ட்ரம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு தோணல. ஏன்னா, அது ஆப்போசிட்டா வந்தாலுமே புது சட்டத்த இயற்றுறதுக்கு அதாவது ட்ரம்புக்கு பர்மிஷன் குடுத்து புது சட்டத்த இயற்றுறதுக்கான வழிகளையும் ட்ரம்ப் ஆல்ரெடி ஆலோசிச்சுட்டு இருக்கார். சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எதிரா வந்துச்சுன்னா, என்ன சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தா எதிரா என்ன வரும்? அ அதிபருக்கு இந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு வரும். உடனே இவரு புது சட்டத்த ஒண்ணு கொண்டு வந்து எனக்கு இனி அதிகாரம் இருக்கு அப்படின்னு மறுபடியும் இந்த டாரிஃப கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதுக்கான லீகல் டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கிறதா நெறைய நியூஸ் பேப்பர்கள் அதாவது யுஎஸ் பத்திரிகைகள் அதை வெளியிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சூழ்நிலையில இருக்கோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது கன்னா பின்னான்னு குதறப்பட்டிருக்கு இந்த ட்ரம்ப்னால. ஓகே. என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் வந்து இந்த சூழ்நிலையில மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளணும். ஏன்னா இதே மாரியான சூழ்நிலைகள்ல நான் நெறைய நேரங்கள்ல மாட்டியிருக்கிறேன். ஓகே. உதாரணத்துக்கு 2007ல 2007ல நடந்த ஹவுஸ் கிரைசிஸ் இருக்குல்ல, அத பத்தி நான் டீட்டெயிலா ஒரு தனியா வீடியோ பேசுவோம். ஹவுஸ் கிரைசிஸ் இருக்குல்ல, அதே மாரி ஒரு புது விஷயத்தையும் ட்ரம்ப் ட்ரிகர் பண்றாரு. நேத்து வந்த நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ சிங்கிள் ஃபேமிலி தங்கக்கூடிய அந்த சின்ன ஹவுஸஸ் எல்லாம் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய குரூப்புகள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்டின்ட்டு இருக்காரு. அப்படின்னு ஒரு அ அப் அப் அந்த அந்த ஒரு சட்டத்த இயற்ற போறதா அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்ன நடக்கும்னா ஒரு ரியல் எஸ்டேட் எப்படி நடக்கும் நார்மலா? ரியல் எஸ்டேட் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா? பெரிய பெரிய இன்வெஸ்டர் நிறுவனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த சின்ன சின்ன அந்த சிங்கிள் ஃபேமிலி ஹவுஸஸ பர்ச்சேஸ் பண்ணி,
அத ரியல் எஸ்டேட்ல சேல்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. இப்ப அந்த மாரி பண்ணக்கூடாது. ஓகே. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து சின்ன சிங்கிள் ஃபேமிலி ஹவுஸஸ ரீட்டெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட்ல வந்து நேத்து பேசியிருக்காரு. இதனால யுஎஸ் மார்க்கெட்ல ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் யுஎஸ் மார்க்கெட்ல யுஎஸ் மார்க்கெட்டும் ஓவராலா இப்ப நெகட்டிவ் டோன்ல தான் இருக்கு. யுஎஸ் மார்க்கெட்ல ஏறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஸ்டாக் டிஃபென்ஸ் ஸ்டாக். எப்படி இருந்தாலும் இந்த ஆள் சண்டைக்கு போக ஆரம்பிச்சுருவான். அ ஆயத்த வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல டிஃபென்ஸ் ஸ்டாக் மட்டும் தான் யுஎஸ் மார்க்கெட்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு. இவர் பண்ற கலாட்டாவுல. ஓகே. ஆ கிரீன்லாந்து இஷ்யூ எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. இது ஒரு வேள ஸ்மூத்தா முடியுமா? இல்ல இவர் ஏதாவது வாய் குடுப்பாரா? இவர் என்னமோ அ அமெரிக்கா அதிபர் ஆனது அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கே கடவுளான மாரி நெனச்சுட்டாருன்னு நெனைக்கிறேன். நெனச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பெரிய பெரிய பின் விளைவுகள ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரியாம பண்றாரா? புரிஞ்சு பண்றாரான்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னமோ அவர் புரிஞ்சு தான் பண்றாரு. ஓகே. அவருடைய எய்ம் அப்படிங்கிறது, இந்த சரித்திரம் 100 வருஷம் கழிச்சும் நம்ம பேர பேசணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நகருதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஏதோ ஒண்ணு 200 வருஷமோ, 300 வருஷமோ இந்த உலகத்தோட வரலாற்ற எவனாச்சும் எழுதுனான்னா, ட்ரம்ப் பேர்லாம் எழுதிறக்கூடாது. அதுக்கான வாய்ப்பு தான் இந்த கடைசி பிரசிடென்ட் வாய்ப்பு அப்படிங்கிற மாரி நடந்துட்டு இருக்கிறாருன்னு நெனைக்கிறேன். எனிவே அப்படி இல்லைன்னா, இவர் புட்டின் பார்த்தும் கூட பொறாமப்பட்டுருக்கலாம். ஏன்னா, ரஷ்யாவுல புட்டின் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருக்கிற மாரி 4 வருஷத்துக்கு ஒரு அதிபர்லாம் கிடையாது. அவர் நிரந்தர அதிபர். இல்ல நம்ம கிம்மு. ஸோ இவங்கள மாரி யுஎஸ்க்குன்னு ஒரு நிரந்தர அதிபரா நம்ம இருந்துறக்கூடாதா? இந்த எலக்ஷனு, இந்த பஞ்சாயத்தெல்லாம் இல்லாம, அப்படி புட்டின் மாரி புட்டின் வந்து கிட்டத்தட்ட யுஎஸ்ல பல பிரசிடென்ட்கள பார்த்தவர். கிளின்டனுக்கு முன்னாடியிலிருந்து ஆரம்பிச்சு பல பிரசிடென்ட்ட பார்த்தவர் புட்டின். இந்த மாரி நம்மளும் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல செயல்படுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அ அ பொலிட்டிக்கல் அல்லது அ எக்கனாமிக் இது விமர்சனங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இதெல்லாம் பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ். பட் இந்த கான்செப்ட் என்னன்னா, பொலிட்டிக்கலா இவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. அது பிரச்சனை கிடையாது. ஆனா, இவரோட ட்ரம்ப் எப்போ நம்ம பஞ்சாயத்துக்குள்ள வர்றாருன்னா, இவர் பொருளாதாரத்த டிஸ்டர்ப் பண்றாரு. எக்கானமிய டிஸ்டர்ப் பண்றாரு. ஸோ எக்கானமி டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது ஹி இஸ் அண்டர் அவர் டாபிக். அவர் பொலிட்டிக்கலா ரஷ்யாவ ஆக்குபை பண்றாரு, வாருக்கு போறாரு, கிரீன்லாண்ட புடிக்கிறாரு. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் பொலிட்டிக்கல் நியூஸஸ். அது பொலிட்டிக்கல் நியூஸ் சேனல்ஸ் டிஸ்கஸ் பண்ணும். பட் இதனால இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பொருளாதாரம் பாதிக்குது. சப்ளை செயின் பாதிக்குது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாதிக்குது. இந்தியன் மார்க்கெட் பாதிக்குது. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டெய்லர்ஸோட பணம் பெரிய அளவுல பாதிக்குது. ஸோ இதோடைய மூல சோர்ஸா இங்க இப்ப ட்ரம்ப் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்மூத் ஆகணும்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் யுஎஸ் இந்தியா டீல் ஃபர்ஸ்ட் சைன் ஆகணும். ஓகே. அதே நேரத்தில எஃப்ஐஎஸ் செல் பண்றது ஸ்டாப் ஆகணும். ட்ரம்போடைய சப்ளை செயின் டிஸ்டர்பன்ஸ், இந்த ஆயில் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா, முக்கியமான ரிப்போர்ட் என்னன்னா, இவர் வெனிசுலாவுல ஆயில கைப்பற்றினார் இல்லையா? இந்த வெனிசுலால இருக்கக்கூடிய ஆயில இவரு வெளி உலகத்துக்கு சீப்பா கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா யுஎஸ்ல இருந்து வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல படிச்சு பார்த்தா, அவரு அப்படி பண்ற மாரி தெரியல. அந்த வெனிசுலாவுடைய ஆயில்கள வெளிநாடுகளுக்கு போக விடாம அத அப்படியே தடுத்து நிறுத்தி, ஆயிலோட பிரைஸ பீக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆயில பதுக்கி வெனிசுலா ஆயில்கள ரைட் பண்ணி, அத இவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, ஆயில பெரிய அளவுல ஸ்டோர் பண்ணி, ஆயிலோடைய பிரைஸ் ஹைக் பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது யுஎஸ் நியூஸ் பேப்பர்களுடைய ரிப்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேட் சிச்சுவேஷன்ஸ்ல மார்க்கெட்ட நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஹெட்ஜஸ் இல்லாம பண்ணக்கூடாது. ஓவர் நைட்ல இப்ப நேத்து நைட்டு ட்ரம்ப் 500% டாரிஃப் போடுவார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு தெரியும். நாளைக்கு வேண்டான்னு கூட சொல்லிறலாம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில ஹெட்ஜஸ் இல்லாம மார்க்கெட்ட ஹேண்டில் பண்ணாதீங்க. நீங்க 100% ஷூரா வேணாலும் இருங்க. ஓகே. ஸோ ஹெட்ஜஸ் இல்லாம மார்க்கெட் ஹேண்டில் பண்ணாதீங்க. டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் போறவங்க ஃபண்டமென்டலா போங்க. ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனிகள் போடுங்க. இந்த மாதிரியான மேக்ரோ எக்கனாமிக் டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுது, அ மார்க்கெட் அல்லது ஸ்டாக்குகள் ஃபாலோ ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா ஃபண்டமென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனிகள் மறுபடியும் ஒரு சின்ன பாசிட்டிவ் சென்சஸ் கிடைச்சாலுமே மேல வந்துரும். இதை நம்ம அ ரீசென்ட் கோவிட் இஷ்யூஸ்லருந்து 2007 ஃபால்லிருந்து நெறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஃபண்டமென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல மட்டும் இன்வெஸ்ட்மென்ட்ஸ ஃபுல் பண்ணுங்க. ஸ்விங்கு இந்த மாரி ட்ரேடுகள் போறவங்க ஹெட்ஜஸ் இல்லாம போகாதீங்க. இதுக்கப்புறம் மிகப்பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, உன்னி டேட்டாக்கள் வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜாப்லெஸ் டேட்டா யுஎஸ்ல வருது. இதுக்கப்புறம் ஹவுசிங் டேட்டா அது இதுன்னு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன் டேட்டா இந்த மாரி வந்துட்டே இருக்கும். இன்னையிலிருந்து ஜனவரி சீரிஸ்ல டேட்டா ஸ்டார்ட் ஆகுது. மண்டேல இருந்து ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் இந்தியன் மார்க்கெட்ல. Q3 ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும்.
Q3 ரிசல்ட் டிசிஎஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. Q3 ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி ஐடி கம்பெனி டிசிஎஸ் ரிசல்ட் வருதுங்கிற பதட்டத்திலேயே எக்ஸாமுக்கு முன்னாடி குழந்தைக்கு வயிற்று வலி வர்ற மாதிரி இன்னைக்கே ஐடி கம்பெனி எல்லாம் அங்கிட்டு அங்கிட்டு வயிற்று வலி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு. ஸோ திங்கக்கிழமையிலிருந்து டிசிஎஸோட ரிசல்ட் Q3 ஆரம்பிக்குது. அது அஃபீஷியலாக அது வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு சாயங்காலம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும் பொழுது தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் இல்லாமல் எந்த பொசிஷனையுமே விட்டுட்டு போகாதீங்க. எண்ட் ஆஃப் டே ஒரே ஒரு பாயிண்ட் தான், மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலைகள் இப்போதைக்கு சரியில்லை. மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை சரியில்லை. ட்ரேடை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி எந்த நியூஸ்கள் வந்தாலும் எது வந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேனிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஜாலியாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டை அதோடைய வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய மூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவெல்லாம் இல்லை. மார்க்கெட்டோடைய ஓப்பன் வந்து லூப் ஏரியாவில் இருந்துச்சு. லூப்போடைய சென்டர் பாயிண்ட் 26,228 நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லூப் ஏரியாவோட சென்டர் பாயிண்ட் கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே புல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அந்த பிரைமரி சப்போர்ட்டான 26,158 அது பிரைமரி சப்போர்ட்டுங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி பிரைமரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டை பியர்ஸ் கையில் எடுத்தாங்க. புல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு போனதை பார்த்தோம். பட் லூப் ஏரியாவுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் லூப் ஏரியாவோட சென்டர் பாயிண்ட் தாண்டாமல் அதுக்கெல்லாம் பாசிபிள் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் செகண்ட் அட்டம்ப்ட்ல அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்காக பிரைமரி சப்போர்ட் 26,158 பிரேக் ஆன உடனே மார்க்கெட் இமீடியட்டாக மந்த்லி சப்போர்ட்டான 26,132 அச்சீவ் பண்ணுது. 26,132 அச்சீவ் பண்ணதுக்கு மூலிமா ரூல் 4 கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ 132 அச்சீவ் பண்ணுது. உடனடியாக அதை பிரேக் பண்ணி அடுத்த மந்த்லி சப்போர்ட் 26,062 தான் இந்த முக்கியமான சப்போர்ட். இதுக்கு கீழே தான் பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு 26,062க்கு கீழே கான்ஸ்டிடியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா நம்மளுக்கு பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 26,062 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட்டை நோக்கி பியர்ஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. 26,062ன்னு சொல்லக்கூடிய மந்த்லி சப்போர்ட்டை ஸோ ஃபஸ்ட்டு பிரைமரி சப்போர்ட் 26,158 லூப்போடைய மையப்புள்ளிக்கு கீழே ஓப்பன் ஆகுது. பிரைமரி சப்போர்ட்டான 26,158 பிரேக் பண்ணுது. அப்புறம் மந்த்லி சப்போர்ட்டான 26,132 அடுத்து மந்த்லி சப்போர்ட்டான 26,062 பிரேக் பண்ணி இன்ட்ராடே சப்போர்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 26,032 கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணி செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 25,958 கிட்ட வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 25,965 தான் மார்க்கெட்டோடைய க்ளோஸ். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எல்லா வேல்யூக்களையுமே எப்படி மூவ் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். முதல்ல மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அது நம்ம நிறையா தடவை நம்ம பேசிட்டோம். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் இவ்வளோ சூழ்நிலைக்கு நடுவுலையும் மார்க்கெட்டை எக்ஸாக்டாக 26,062 டிஃபெண்ட் பண்ணுறதும் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,958 கிட்ட கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுறதும் 3 மணி நேரம் உட்காந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டில் மார்க்கெட் மூவ் ஆகிறதும் அப்படிங்கிறது ரேண்டமாக நடக்காது. மார்க்கெட் வில் ஆல்வேஸ் மூவ்ஸ் இந்த வேல்யூஸ். அதை நம்ம பொறுமையாக டிசிப்ளினாக ஹெட்ஜஸ் எடுத்து அதுக்கப்புறம் கரெக்டாக வேல்யூஸில் மூவ் பண்ணிட்டு இருந்தோம்னா நீட்டாக மூவ் பண்ணலாம். தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. மனசில் நினச்சதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னிலிருந்து அஃபிஷியலாக மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இதெல்லாம் சீராகட்டும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்களுடைய லக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் லக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். அதுலேருந்து எந்த குழப்பமும் கிடையாது. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,032 26,032 தான் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 26,062 26,132 அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொசிஷன் 26,368. ஸோ மேலே மறுபடியும் நான் சொல்கிறேன், 26,032 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே 26,062 26,132 மந்த்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கும்போது இது மந்த்லி சப்போர்ட்டாக செயல்பட்டுச்சு. இப்போ மார்க்கெட் கீழே வரும்போது இது மேலே போச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஸோ 26,062 26,132 மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே பொசிஷன் நடுனா 26,368. அதே மாதிரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,228லையும் 26,158லையும் இருக்கு. இதுக்கு கீழே 25,958 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட். 25,958ங்கிறது
பிரைமரி சப்போர்ட். பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழ பொசிஷனல் ஹர்டில் வந்து 25,822. அதுக்கு கீழ நம்மளுக்கு மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறது 25,638ல இருக்கு. 25,638ல இருக்கு. அண்ட் அதே மாரி இன்ட்ராடே சப்போர்ட் அப்படிங்கிறது 932லயும் 862லயும் இருக்கு. 932லயும் 862லயும் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. இன்னுமே டீட்டெயிலா பேசலாம். பட் இந்த சில டேர்ம்ஸ்கள வந்து போஸ்ட் மார்க்கெட்ல அலோவ் பண்ணல. ஸோ அதனால நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பாணியில பேசிட்டு இருக்கோம். ஸோ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். சரி. எனிவே அதே மாரி அ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு எட்டு பேசிறலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்குமே பியர்ஸ் பெரிய அளவுல அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் எது வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்குதுன்னா, கிட்டத்தட்ட 25,800 வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 25,800 வரைக்குமே அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கிறது பார்க்கலாம். ஆ அதுக்கு கீழ தான் அவங்களோட பொசிஷன்ஸ் ரொம்ப சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. அதுவும் அவங்க கவர் எல்லாம் பண்ணல. ரேண்டமா தூவி விட்டுருக்காங்க. ஆனா நல்லாவே ஓரளவுக்கு டிஃபென்ஸ் பொசிஷன் எது வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 25,800 வரைக்கும் அவங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழ தான் சிங்கிள் டிஜிட் பொசிஷன்ஸ். ஓகே. 25,800ங்கிறது 25,822ன்னு சொல்லக்கூடிய அந்த டவுன் சைடுல இருக்கக்கூடிய பொசிஷனல் ஹர்டில குறிக்குது. 25,822ங்கிற பொசிஷனல் ஹர்டில குறிக்குது. ஸோ பியர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 25,822 வரைக்குமே பொசிஷன் ஹர்டில்ஸ் அந்த பொசிஷனல் ஹர்டில் வரைக்குமே மார்க்கெட்டோடைய ஷார்ட்ஸ் அந்த கால் ஷார்ட்ஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம். அதுக்கு கீழயும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது சொற்ப அளவு தான். இப்போதைக்கு அவங்களுடைய நோக்கமெல்லாம் வந்து 25,822 நோக்கி அந்த பொசிஷனல்ல நோக்கி தான் அவங்களோட பொசிஷன்ஸோட பில்ட் அப் இருக்கு. பட் புல் சைடுல வந்து இவங்களுடைய கால் ஓயை நம்ம சாரி புட் ஓயை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, டிஃபென்ஸ் பொசிஷனும் ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. கம்மி பண்ணியிருக்காங்கன்னா, பியர்ஸ் அளவுக்கு இன்கிரீஸ் பண்ணல. அட்டாக்கிங் பொசிஷன் சுத்தமா கம்மி பண்ணிட்டாங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆல்மோஸ்ட் 26,000 வரைக்கும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. 26,000 வரைக்கும் கவர் பண்ணிட்டாங்க. 26,062 அப்படிங்கிறது மந்த்லி சப்போர்ட். மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வரைக்குமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேல மார்க்கெட்ட புஷ் பண்றதுக்கு இப்போதைக்கு புல் சைடுல ஐடியா இல்ல. பட் கீழ இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ ஸ்லோ பண்றதுக்கான டிஃபென்ஸ் பொசிஷன ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ ஓவராலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் புல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அட்டாக் பொசிஷன் சாரி டிஃபென்ஸ் மோட்லயுமே பியர்ஸ் வந்து டிஃபென்ஸ் மோட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே நேரத்தில அட்டாக் மோட்லயும் கொஞ்சம் பொசிஷன்ஸ ரேண்டம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் அது இப்ப இருக்கக்கூடிய மனநிலை தான். ட்ரம்ப் மாரி மனநிலை மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ நம்மளுமே அ நாளைக்கு என்ன மனநிலை அப்படிங்கிறது, நாளைக்கு காலையில ட்ரம்போட மனநிலைக்கு ஏற்ப நம்மளும் மாற வேண்டிய கட்டாயத்தில இருக்கோம். ட்ரேடர்ஸும் அதே மாரி எல்லா ட்ரேடர்ஸும் அதே மாரி தான் மாறுவாங்க. ஸோ தயவு செஞ்சு காலையிலயும் ஒரு தடவ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல செக் பண்ணுங்க. எப்படி இருக்கு? என்ன சூழ்நிலை இருக்கு? அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதே மாரி அ பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் இல்ல. பேங்க் நிஃப்டி ஆக்சுவலா ஓப்பன் ஆனது நெகட்டிவ் ஓப்பன் தான். ஓப்பன் ஆன உடனே பவுன்ஸ் பேக் ஆக ட்ரை பண்ணுச்சு. அது எக்ஸாக்ட்டா 20,232ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்ல பீர்ஸ் தடுத்து நிறுத்தி மறுபடியும் கீழ கொண்டு வந்து சிங்கோட எண்ட் பாயிண்ட் 60,132ல ஒரு 2 மணி நேரம் ஃபைட் பண்ணாங்க. அந்த சிங்கோட எண்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிங்கோட எண்ட் பாயிண்ட்டும் பிரைமரி சப்போர்ட்டும் 2 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். 60,162 வந்து அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி பிரைமரி சப்போர்ட். இது 60,132லயே சிங்கோட எண்ட் பாயிண்ட். அந்த 2 வேல்யூக்கு நடுவுல மட்டுமே மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் மூவ் ஆயிட்டு இருந்தத நம்ம பார்த்தோம். 1 மணி நேரம் பக்கமாவே மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லருந்து 11 வரைக்குமே அந்த வேல்யூக்கு தான் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த 30 பாயிண்ட். அதுதான் அந்த வேல்யூஸோட இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சிங்கோட லோயர் எண்ட பிரேக் பண்ண மார்க்கெட்டு அடுத்த மந்த்லி சப்போர்ட் 59,858ல தான் ஸ்ட்ரெய்ட்டா வந்து நின்னுச்சு. கரெக்ட்டா 4 ரெட் கேண்டில் 1, 2, 3, 4, 5, 4 ரெட் கேண்டில் அந்த ரெட் கார்னல் எங்க முடியுது? எக்ஸாக்ட்டா 59,858ல அந்த 4வது ரெட் கார்னல் முடியுது. அடுத்து கிரீன் கேண்டில் அங்க தான் தொடங்குது. 59,858 அதுதான் அந்த வேல்யூவோட இம்பார்ட்டன்ட். அப்புறம் கடைசி வரைக்கும் அத பிரேக் பண்றதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாய்ங்க. இடையில பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டெபிலைசேஷன் நடக்கல. ஒரு அட்டெம்ப்ட் நடந்துச்சு. அதுவும் ஸ்டெபிலைசேஷன் நடக்கல. மத்தபடி அ எல்லா கேண்டிலயுமே ஆல்மோஸ்ட் 59,858ன்னு சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட் சிங்கோடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அதுல ஒவ்வொரு கேன்லா டிஃபெண்ட் பண்ணி ஈவன் லாஸ்ட் கேன்லயும் கூட டிஃபெண்ட் பண்ணாங்க. டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு மேல குளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அஃபிஷியலா அடுத்த சிங்கிக்குள்ள நம்ம போல. கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட்ட புல்ஸ் முடிச்சிருக்காங்க. குளோஸ பொறுத்தவரைக்கும் இதுவுமே ஒரு ஃப்ளாட் டூ நெகட்டிவ் குளோஸ் தான். ஃப்ளாட் டூ நெகட்டிவ் குளோஸ் தான். இந்த குளோஸ பொறுத்தவரைக்குமே 59,932 அப்படிங்கிறது ஆ பிரைமரி ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 59,858ங்கிறது பிரைமரி சப்போர்ட்டா இருக்கும். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 60,132ம் 60,778ம் மந்த்லி
ரெசிஸ்டன்ஸ். அதே மாரி பிரைமரி சப்போர்ட்க்கு கீழ அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 59,228ம், 58,778ம், 58,132ம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸா இருக்கும். இது பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் விளங்காது. ஆ புல்ஸ பொறுத்தவரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷனிங் கூட அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அங்கங்க ரேண்டமா சில பொசிஷன்ஸ்ல இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் இன்னும் அந்த ஹையர் ஏரியாலாம் டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படியே வச்சிருக்காங்கன்னா, அடுத்து பியர்ஸிங்குள்ள போல. பியர்ஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அவங்க பொசிஷன்ஸ் பெருசா எங்கேயும் கவர் பண்ணல. பட் வந்து பெரிய அளவுல பொசிஷன்ஸ் இன்கிரீஸும் பண்ணல. மேபி அடுத்து பியர்ஸிங்குள்ள போகும்பொழுது அவங்க அதுக்கான வேலைகள பார்ப்பாங்க. ஓவரால் அப்படின்னு பார்த்தோம்னா, பியர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸ கவர் பண்ணாம இருக்காங்க. புல்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸ கவர் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் ஓவராலா நடந்திருக்கு. மத்தபடி பெருசா எதுவும் நடக்கல. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட ஆ பொறுத்தவரைக்குமே. ஆ பட் வந்து இன்னைக்கு நம்ம லென்த்தா பேசியிருக்கலாம். அதே நேரத்தில ட்ரம்ப பத்தியும் கூட 1 மணி நேரம் பேசியிருப்போம். ஈவன் அ எக்கனாமிக் தாண்டி பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் ஓவரால் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸையும் பார்த்திருப்போம். பட் இதை நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை பாதிக்கும். ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு சுமூகமான வர்த்தகம் நடக்கக்கூடிய சூழ்நிலைய தான் நல்ல பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு சுமூகமான வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். நீங்க உங்க ஊர்ல ஒரு கடை வச்சிருக்கீங்க. இந்த கடையில வியாபாரம் பண்ணணும். ஓகே. எவனா ஒருத்தன் ரவுடி பசங்க கடைக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இல்ல கடைக்கு முன்னாடி ஒரு 4 காளி பசங்க உட்கார்ந்து வரப்போற பொண்ணுங்களுக்கு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, கடைக்கு எப்படி வியாபாரம் நடக்கும்? ஓகே. ஒரு சுமூகமான வியாபாரம் நடக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல எக்கானமி. ஓகே. ஒரு ஒ இ இந்த இது இதத்தான் இங்க டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த கடையில வியாபாரம் நடக்காது. ஸோ வியாபாரம் நடக்கல அப்படின்னு சொன்னா, அ பொருள் ஈட்ட முடியாது. பொருள் ஈட்ட முடியாதுன்னு சொன்னா, அந்த குடும்பம் வறுமை நோக்கி போகும். இட் இஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை வந்து கொஞ்சம் கச்சகச்சன்னு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள மார்க்கெட் நெறைய தடவ, நெறைய சூழ்நிலைகள்ல பார்த்திருக்கு. ஈவன் Y2K ப்ராப்ளத்துல ஆரம்பிச்சு 1992 டிப்ரஷன்ல ஆரம்பிச்சு 2007 ரிசெஷன்லருந்து, கோவிட்லருந்து நெறைய தடவ இந்த சூழ்நிலைகள பார்த்திருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்னன்னா, இது ஒரு தனிப்பட்ட நபரால கிரியேட் பண்ணுனதா இருக்காது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட நபரால கிரியேட் பண்ணுனதுன்னா, கடைசியா ஹிட்லர் சொல்லலாம். இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த சில பேர்த்த சொல்லலாம். பட் வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைய அ இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைய அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய ட்ரிகர்ல நடக்குது. இது எந்த அளவுக்கு ஆ கொண்டு போகுங்கிறது தெரியல. ஜாக்கிரதையா மார்க்கெட்ட ஹேண்டிலுங்க. நம்மளோட பிரச்சனை நம்மளோட பிரச்சனையே இல்ல. அதுதான் யுஎஸ் மக்களுடைய பிரச்சனை. நம்மளுடைய பிரச்சனை வந்து நம்மளுடைய பணத்த பாதுகாக்கிறது தான். ஸோ நம்மளுடைய பணத்த பாதுகாக்கணும். ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. ஓகே. மார்க்கெட் டிஃபிகல்ட்டான டைம்ல இருக்கும் பொழுது லாஸஸ கண்ட்ரோல் பண்ணணும். லாஸஸ அவாய்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஆ மார்க்கெட் நல்ல டைம்ல இருக்கும்பொழுது ப்ராஃபிட் தன்னால வந்துரும். மார்க்கெட் நல்ல டைம்ல குடுக்கக்கூடிய ப்ராஃபிட் இந்த மாரி டிஃபிகல்ட் டைம்ல நம்ம இழந்துறக்கூடாது. இது எப்படி ஆயிரும்னா 4 சின்ன சின்ன ப்ராஃபிட்ட அ பண்ணிட்டு ஒரு பெரிய லாஸ பண்ணிட்டு நெறைய ட்ரேடர்கள் மார்க்கெட்ட விட்டு ஓடி போயிருவாங்க. அந்த மாரி ஆயிறக்கூடாது. ஓகே. ஸோ ஹெட்ஜஸ் இல்லாம மூவ் பண்ணாதீங்க. அது ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மனசுல நெனச்ச மாரி மார்க்கெட் நடக்காது. அது ரொம்ப முக்கியம். அது எப்பவுமே அத ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம கடவுள் இல்ல. நம்ம நெனைக்கிறதெல்லாம் மார்க்கெட்ல நடந்துராது. மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் ஆ சமாளிக்க தெரியணும். அதுதான் மனுஷனோட குணாதிசயம். ஓகே. சூழ்நிலைய சமாளிக்கிறது தான் சூழ்நிலை உருவாக்குறது அல்லது சூழ்நிலைய அ கிரியேட் பண்றது கடவுளா இருக்கலாம். அதைய சமாளிக்கக்கூடிய பலம் மனிதனுக்குரியது. ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஹெட்ஜஸ் எடுங்க. டிசிப்ளின் இதெல்லாம் மார்க்கெட்ல எல்லா சூழ்நிலையும் கையாள்றதுக்கு நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ தொடர்ந்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம் நம்ம. தேங்க் யூ.